మరువగలనా యేసయ్యా அநேக பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 350 பாடல்களை எழுதி ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணாரு. ஒருவேளை இந்த பாட்டை நீங்க கேட்கணும்னா கம்மிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சொல்லி யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க முடியும். கற்றுக்கொண்டு சபையில பாடுங்க. இப்போது இந்த பாடல் பற்றி ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மேம்படுத்துகிறேன். వందనాలయా పుష్పింపచేసే యేసు వందనాలయా ఫలింపచేసే యేసు వందనాలయా ఫలమిచ్చే యేసు నాదా వందనాలయా அழகான கரம் இருக்குதுல்ல, அழகா கொடுத்திருக்கிற எல்லாரும் பாடலை பாடும்போது கரங்களை கட்டி அப்பாவை பயப்படுற சோத்ரா வைக்கணும். సిగిరింపచేసే యేసు వందనాలయా పుష్పింపచేసే యేసు వందనాలయా ఫలింపచేసే యేసు వందనాలయా ఫలమిచ్చే యేసు నాదా వందనాలయా నా జీవితం నీ చేతిలో నా యేసయ్యా నా దీపము నీ దృష్టిలో నా జీవితం నీ చేతిలో నా యేసయ్యా నా దీపము నీ దృష్టిలో నా యేసయ్యా உற்சாகமாக கரங்களை தட்டி அப்பாவை பயன்படுத்துவோம். சப்பதத்தை தேவமாக இருந்தா నీవే నిజమైన ద్రాక్షవల్లివి నీతో నిలిచిన నే ద్రాక్ష తీగను నీవే నిజమైన ద్రాక్షవల్లివి నీతో నిలిచిన నే ద్రాక్ష తీగను నాలోని నీవు నీలోని నేను నాలోని నీవు నీలోని నేను కలిసియుండుట ఎంతో నా భాగ్యము కలిసియుండుట ఎంతో నా భాగ్యము నా జీవితం నీ చేతిలో నా యేసయ్యా నా దీపము నీ దృష్టిలో నా యేసయ్యా నా జీవితం నీ చేతిలో నా యేసయ్యా నా దీపము నీ దృష్టిలో నా యేసయ్యా సిగిరింపచేసే యేసు వందనాలయా పుష్పింపచేసే యేసు వందనాలయా నీవే నిజమైన ద్రాక్షవల్లివి నీతో నిలిచిన ద్రాక్ష తీగనే యేసయ్యా రైతులు జీవనది నీవై నా మీద చల్లగా తన కాలమందున అద్వాడకైతిరి జీవనది నీవై నా మీద చల్లగా తన కాలమందున అద్వాడకైతిరి చిడిగాలిలో చిర తుఫాను వచ్చిన చిడిగాలిలో చిర తుఫాను వచ్చిన ఫలించకమ్మగా నన్ను నిలిపితివే ఫలించకమ్మగా నన్ను నిలిపితివే నా జీవితం నీ చేతిలో నా యేసయ్యా
నా దీపము నీ దృష్టిలో నడుసయ్యా నా జీవితం నీ చేతిలో యేసయ్యా నా దీపము నీ దృష్టిలో నడుసయ్యా సిగిరింప చేసే యేసు వందనాలయ్యా పుష్పింప చేసే యేసు వందనాలయ్యా ఫలింప చేసే యేసు వందనాలయ్యా ఫలమిచ్చే యేసు రాజా వందనాలు నా జీవితం నీ చేతిలో యేసయ్యా నా దీపము నీ దృష్టిలో యేసయ్యా నా జీవితం నీ చేతిలో యేసయ్యా నా దీపము నీ దృష్టిలో యేసయ్యా మన జీవితము మన చేతిలో లేదు కానీ యేసు చేతిలో ఉంది కనుక ఆయన రాకడా అది త్వరలో ఉంది. మనమందరూ సిద్ధపడి యేసు కోసం మనము ఎదురు చూస్తాం. గాడ్ బ్లెస్ యు. హల్లెలూయా. ஒன்று, 2 பிசாசு கேட்கக்கூடாது. சரியா? 3 உங்களுக்கே கேட்கக்கூடாது. சரி, முதல்ல பக்கத்துல சுத்தி யாரும் கேட்கக்கூடாது. 2, 3 எங்களுக்கு நமக்கே அப்படி கூட சொல்றோம் கேட்டுரும். ரொம்ப கம்மியா நாங்க கத்துறதுக்கு இருக்கோம். அதுதான் ஆடியோ மைக் செட் எல்லாம் இருக்கு. நாங்க கத்திருக்கோம். நீங்க எவ்வளவு கம்மியா கை வைத்துங்க. 2 கைய 1 2 3 தப்பு நம்ம மாதிரி கை வைத்துங்க. எனக்கு கேட்கல, எனக்கே கேட்கல, உங்களுக்கும் கேட்கல. 1 2 3 அல்லே ஆமென். இது வரைக்கும் தட்டாத மாதிரி கைவட்டி தலைக்கு மேல கைவட்டி உயர்த்த வேண்டிய ராஜன் உயர்த்த வேண்டிய எல்லாம் இது வரைக்கும் தட்டாத மாதிரி கைவட்டி பலம் தருகிற கத்தர் சுகம் தருகிற கத்தர் யாரையும் மாற்றுகிற கத்தர் சகல காரியங்களும் மாறுகிறது. கட்டத்தட்டவே மாறுகிறது. சக்தியின் சுகத்தை பெற்றுக்கொள். இந்த 3ஆம் நாளில் சுகம் வருகிறது. இந்த 3ஆம் நாளில் அற்புதம் வருகிறது. இந்த 3ஆம் நாளில் மேகம் உனக்கு நேராய் திரும்புகிறது. கத்தரே அதை கைக்கு திருப்புகிறார். நல்ல ஆமை சொல்லி துடிக்கிற தேவப்புள்ள ஆமை சொல்லணும். ஆராதிக்கிற தேவப்புள்ள ஆமை சொல்லணும். கத்தரை தேடுகிற புள்ள ஆமை சொல்லணும். வீட்டுக்கு நேராக ஒரு வல்லமை வருகிறது. உனக்கு நேராக ஒரு வல்லமை வருகிறது. நல்ல கைதட்டி கத்தரை உயர்த்த தேவப்புள்ள 3 முறை ஆமே ஆமே ஆமே. இந்த 3ஆம் நாளுகளை பார்ப்பது சந்தோஷம். எந்த நாளும் ஆண்டவர் பலமாய் இறங்கினார், அற்புதங்களை செய்தார். அற்புதம் பெற்றவங்க எல்லாம் கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. சூப்பர். விடுதலை பெற்றவங்க எல்லாம் கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. நல்லா 2 நாள் தூங்குறேன்னு சொல்றவங்க ஆமைன்னு சொல்லுங்க. இனிமேலும் நல்லா தூங்க போறேன்னு சொல்றவங்க ஆமைன்னு சொல்லுங்க. இனி பிசாசிய வீட்டுக்குள்ள வரதில்லைன்னு சொல்றவங்க ஆமைன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நல்லா பாட்டு பாடி எத்தனை நம்ம பாடிட்டு தெரியல. எத்தனை மணி நம்ம பாட்டே தான் போயிட்டு இருக்கு போல. நானும் பாட்ட பாடி ரிக்வெஸ்ட் வேற பண்றீங்க. உங்களுக்கே அடுக்குமா? 6:30 மணி எல்லா பாட்டும் பாடிட்டாங்க. நான் பாடின பாட்டும் பாடிட்டாங்க, நான் பாடாத பாட்டும் பாடிட்டாங்க. ஜீவானந்த ஐயா நல்லா பாடு நினைச்சேன். அக்கினியில் அதுவும் பாடிட்டாரு. இப்ப நான் இதெல்லாம் பாடினேன்னா சொல்லுவாங்க அவரு பாடுறதா ஹிட் ஆகும், அவரு பாடுவாரு அப்படின்னு நினைச்சிருவீங்க. அதனால நீங்க பாடின எந்த பாட்டு நான் பாட போறது இல்ல. ஒரு பாட்டு பாடினா ஒரு பாட்டும் பாட மாட்டேன். நீங்க பாடணும், நான் கேட்க போறேன். எப்படி இருக்கு? நீங்க ஆரம்பிச்சு மட்டும்தான் விடுவேன். நீங்க பாடணும். கூட நீங்க தான் பாடணும். சரியா? அங்கெல்லாம் கையை பேச அப்படி எப்படி நான் பாருங்க. பின்னாடி தான் பாருங்க எப்படி நான் பாடுறது, எப்படி அழகா இருக்கும். போது பேக்க தட்டுறீங்க. கைதட்டி கைதட்டி கை போதெல்லாம் கருங்கரினாலே கண்ணி கொடுத்து
அன்பாயிருப்பேன் என்று அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள். அழைக்கு நல தண்ணி அன்பு கருவரும் நீரையா கருவரும் நீரையா உமையன்று எனக்கு யாரையா உமையன்று எனக்கு உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். சில உதவி செய்பவரோ நீர்தரையா, உதவி செய்பவரோ நீர்தரையா உண்மையன்று எனக்கு யாரையா உண்மையன்று எனக்கு
மாதிரி கைதட்டி நல்ல ஆண்டவரை உயர்த்த வேகப்பட இருந்தா, ஆண்டவரை குறித்த வேகப்பட இருந்தா கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நல்ல நல்ல இயேசு இயேசு இயேசு. இயேசுங்கிற நாமம் நல்ல நல்ல இயேசுங்கிற நாமம் பெரிய நாமம். நல்ல சொல்லுங்க, இயேசுங்கிற நாமம் பெரிய நாமம். உலகத்துல அது நான் சொல்லிக்கிறேன், உலகத்துல பாதாள நடுங்கிற ஒரே நாமம் இயேசுடைய நாமம். நீங்க போய் உங்க பிஎம் பேர் சொன்னா பாதாள நடுங்க, உங்க சிஎம் பேர் சொன்னா பாதாள நடுங்க, போய் உங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் எம்எல்ஏ பேர் சொன்னா பாதாள நடுங்க. இயேசுங்கிற நாமத்தை சொல்லிப்பார், பாதாள நடுங்கும். அது சொல்லிட்டு சொல்லி நாமே சொல்றது. இந்த சைட்ல கையே இல்லையா, கை வச்சு சொல்ற நாமே ஆராதிக்க வந்துட்டா கை உயர்த்தணும். நீங்க நினைச்சிட்டீங்க ஏதோ மைக்கு கொடுத்து பாடிட்டா உங்களுக்கு பொறுப்பு வந்துருது, அப்படி கிடையாது. நீங்க எப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொள்றீங்களோ அப்பவே பொறுப்புன்னு ஒண்ணு வருது, தெரியுமா? கிட்ட போய் சொன்ன புரியுதா? நீங்க ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் போது முதல் பொறுப்பு என்ன தெரியுமா? ஜெபிக்கணுங்கிற பொறுப்பு வருது. என்னது? ரெண்டாவது ஜெபிச்சா பைபிள் வாசிக்கணுங்கிற பொறுப்பு வருது. என்னது? பைபிள் வாசிச்சா சபைக்கு போகணுங்கிற பொறுப்பு வரும். உங்ககிட்ட போய் இப்படியே ஆராதனை சொல்றோம். சபைக்கு போனா நாலாவது பொறுப்பு கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற பொறுப்பு. கர்த்தரை ஆராதிச்சா கைதட்டணுங்கிற பொறுப்பு. கைதட்டா பாட்டு பாடுங்கிற பொறுப்பு. பாட்டு பாட்டா ஆமென் சொல்லுகிற பொறுப்பு. ஆமென் சொன்னா அல்லேலூயா சொல்லுகிற பொறுப்பு. இதெல்லாம் பொறுப்பு. நம்ம நினைச்சோம் கையை எடுத்து மைக்க பிடிச்சு அல்லேலூயான்னு பாடாரா ஒரு பந்தா. இதெல்லாம் பொறுப்பு. நீ எப்ப ரட்சிக்கப்பட்டு இயேசு தெய்வம்னு ஆரம்பிச்சீங்களோ அந்த நாள்ல இருந்து இத்தனை 8 பொறுப்புகள் இருக்கு. எப்படி? என்னென்ன பொறுப்பு? வேத வாசிக்கிற பொறுப்பு, வேத வாசா ஜோம் பண்ணுங்கிற பொறுப்பு. ஜோம் பண்ணா சபைக்கு போகணும், சபைக்கு போனா கத்திர தேடணும், கத்திர தேடனா கை தட்டணும், கை தட்டினா பாட்டு பாடணும், பாட்டு பாடினா துடிக்கணும், ஆமென் சொல்லணும், ஆமென் சொன்னா அல்லேலூயா சொல்லணும். இதெல்லாம் என்னது? பொறுப்பு. இன்னொருத்தங்க சொல்லி செய்யக்கூடாது, நீங்களாவே செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு உண்மையான ஆராதனை. சிலவங்க சொல்லுவாங்க கர்த்தர் நல்லது செஞ்சா ஆராதிக்கிறேன், கர்த்தருக்கு பிள்ளை கொடுத்தா ஆராதிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை கொடுத்தா ஆராதிக்கிறேன் மாஸ்டர், எனக்கு நல்ல வீடு கட்டினா ஆராதிக்கிறேன். அது வேற ஆராதனை. நான் ஆராதிச்சா கர்த்தர் வீடு கொடுப்பேன், அதுதான் ஆராதனை. நான் ஆராதிச்சா கர்த்தர் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், அதுதான் ஆராதனை. நான் ஆராதிச்சா என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அதுதான் ஆராதனை. வேலை கிடைச்சா ஆராதிக்கிறது ஆராதனை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்க போறேன். கர்த்தரை நன்மை செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, சத்தமா சொல்லணும். கர்த்தர் எனக்கு, ஆமா, எனக்கு ரிப்போர்ட் மாறினாலும் சரி, ரிப்போர்ட் மாறினாலும் சரி, அந்த வீடு எனக்கு திருப்பி கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, அந்த காரியங்கள் எனக்கு நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துணி எப்பொழுது வாய்ப்பு கைதட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. பக்கத்துல பார்த்து ஒரு சின்ன ஒரு சிரி சரிங்க பார்ப்போம். ரைட்டா ரைட்டா ரொம்ப பயங்கரமா விக்கிரகமா தான் இருக்கு. நீட்ட சும்மா சரிங்க. அவங்க உங்க பக்கத்துல உட்காந்தே பெருசு. நீங்க பயப்படுத்தி இங்க ஒரு அனுப்பிச்சிருச்சாங்க. அதெல்லாம் சிரிச்சா பயந்து ஓடிடும். சும்மாவே நம்ம சத்துரு மாதிரி தான் இருப்பாங்க பக்கத்துல. வீட்டாரே சத்துருன்னு பைபிள் சொல்லுது. பக்கத்துல இருக்கிற எம்மாத்திரம் பவுல் வெளித்தா தீவுல இருக்கும்போது பவுல விஷ பாம்பு எடுத்துருச்சு. எப்படி? அந்த பாம்பு கடித்த உடனே அவன் தான் அந்த பவுல்னா அங்க இருக்க ஜனங்களை எல்லாம் தீவுல இருந்து காப்பாத்தி கப்பல் செய்த பாவிகளெல்லாம் நீதி நானால் ஆரோக்கின்றாரோ. செய்த பாவிகளெல்லாம் நீதி நானால் ஆரோக்கின்றாரோ. நாளை அல்ல இன்று மாறுகின்றாரே.
ஆண்டு